ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடியில் இருக்கோம். நீ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025. ஸோ பாருங்கள், பேக்கிங் மிஷின் நடந்துகிட்ருக்கு. எல்லா ஒர்க்ஸுமே ஃபாஸ்ட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. பிளாட்ஃபார்மும் முடிச்சுட்டாங்க. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடி. ஸோ இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் எழுதிட்டாங்க. எல்லாமே டோட்டல் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. லேட்டாக ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு குட்ஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. பேக்கிங் மிஷின் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்ஸு வந்தாச்சு. இங்கே எல்லாமே கான்க்ரீட் போட்டுட்டாங்க. ஸோ அங்கே பாருங்கள், பேக்கிங் மிஷின் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டேஷனையும் மேலே நடந்துகிட்ருக்கு. ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம்லாம் எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குட்ஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இன்னொன்று 2 to 3 monthsக்குள்ளே அவங்களுக்கு பேசஞ்சர் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே திருநாளாக போக வேண்டியதான். பார்த்துக்குவாங்க. ஃபுல்லாக அங்கே பாருங்கள், பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான், பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு சிக்னல் அனுப்பிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒயரிங் ஆரம்பித்தாச்சு. ஆமாம், இந்த இடத்துல ஜாயின் பண்ணால் வேலை வந்துடுச்சு. ஸோ ஒயரிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள், ஒயரிங் கீழே தான் கிடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கும் ஒர்க் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக குட்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வரத்துக்குள்ளேயுமே வண்டி போயிடுச்சு. அதையும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். அது இன்றைக்கி தான் குட்ஸ் இனாகிரேஷனுக்கான செரமனி நடந்திருக்கு. பாதி பேர் வந்து இதில் வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல நீங்கள் சரக்கு போக்குவரத்து ஆரம்பிச்சிட்டாங்க. இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் இந்த ஃபோட்டோவில் நான் ஒட்டி இதில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ட்ராக் ஒர்க்கும் முடிச்சாச்சு. உங்களுக்கு என்னது ஒயரிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சாச்சு. ஹோம் சிக்னலும் ஆரம்பித்தாச்சு. இதெல்லாம் முடிஞ்சாச்சு. குட்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 29ஆம் தேதியிலேருந்து குட்ஸ் ஆப்ரேஷன் ஆரம்பித்தாச்சு. ஸோ அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. நாங்கள் அப்படியே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி தான் ஓப்பனிங் செரமனி கொண்டாடி இருக்காங்க. ஸோ விரைவில் எல்லா சரக்கு போக்குவரத்தும் இந்த சைடில் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ட்ரையல் விட்டுட்டாங்க. எப்படி விட்டாங்கன்னு நாங்கள் வரத்துக்குள்ளுமே வண்டி போயிடுச்சு. ஸோ இந்த திருநள்ளாறு இந்த ஒரு மட்டும் பெண்டிங்காக இருக்கும். இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிருவாங்களா? ஸோ எல்லாமே ஒர்க்ஸுமே டேட்டாக கம்ப்ளீட் ஆயாச்சு. ஆறு பேர் வந்து இதில் வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கூப்பிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இங்கெல்லாம் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 29 சொன்னால் 29ஆம் தேதியே சரக்கு போக்குவரத்து ஆரம்பித்தாச்சு என்ற மகிழ்ச்சி செய்தியை உடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலியை நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நாங்களால் இந்த வீடியோஸ் எடுக்க முடியல, இன்னொருத்தர் எடுத்துருக்காப்புல. ஸோ ஓப்பனிங் செரமனி இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு, சரிங்களா? ஃபுல் ஒர்க்கு முடித்தோன்னே ஸோ எல்லாமே முடிஞ்சாச்சு. இங்கே ஒயரிங் கிட்டத்தட்ட முடிய போகுது. அடுத்த பேஸஸில் குட்ஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. பேலன்சிங் மிஷின் ஒர்க் நடந்துகிட்டு எல்லாம் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதி வண்டி வரப்போகுதுங்கிறாங்க. நாங்கள் இன்னும் சரியான தகவல் எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு வர இதில் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், திருநாளால் எல்லாமே முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தீங்கன்னா காரை கோவில் பார்த்துக்கு வந்திருக்கோம். இது பாருங்கள், எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அந்த இடத்துல இப்போ சிமெண்ட் இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. வரவே இங்கேயும் வந்துடும். ஸோ போர்டு வைக்கணும், சரிங்களா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. பட் இப்போ திருநள்ளாறு மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, பேக்கிங் மிஷின் போயிட்டுருக்கு. எல்லாம் சைமல்டேனியஸாக நடக்குது, சரிங்களா? இது வந்து வாய்ப்பு இல்லை ராஜான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். எல்லா இதுவும் நடந்துட்டுனா இருக்குது. பட் இது வந்து ரோடு கிடையாது, சரிங்களா? ட்ராக் ஒர்க்கு போட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஆனால்
குட்ஸு ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி 29ஆம் தேதியில் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வேலைகள் பணிகள், ஆனால் பயணிகள் போக்குவரத்து ஜூன் மாதம் தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹைட் கேஜ் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள் மெயின் இடம் கேட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஹைட் கேஜ் அந்த சைடில் வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள் ஹைட் கேஜ் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க வேலை. இது எப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார் வாய்ப்பு இல்லை ராஜான்னு. இதனாலேயே நான் வீடியோ போடுறதே கடுப்பாக வருது. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலையா வீடியோவை பார்க்காதீங்க, இதை வந்து மெனக்கட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, மனசுலேயே வச்சுக்கோங்க. இல்லை வேறு எங்கேயோ போய் கூவுங்க, தப்பு கிடையாது சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சைமல்டேனியஸாக நாங்கள் ஆல்ரெடி குட்ஸும் போயாச்சு. இன்னும் பணிகள் இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. தண்ணியில் எழுதி வச்சுக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே என்னால் சொல்ல முடியாது. எல்லாமே அது நடந்துன்னு தான் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த ஒர்க்கை வந்து பாருங்கள், அப்புறம் உங்களுக்கும் புரியும். கண்டிப்பாக வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ட்ரெயின் அது போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் ட்ராக் எவ்வளோ செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே சைமல்டேனியஸாக தான் வருது. பயணிகள் போக மாட்டோம் டிலே ஆகும், தவிர குட்ஸு ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் முடிக்கிறத பற்றி அவங்க கவலையே கிடையாது. மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே ஹைட் கேஜ் வச்சாச்சு. கேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கான வேலைகள் அங்கேருந்து நடந்து வருது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேனங்குடியிலேருந்து நடக்குது. மேனங்குடி, கந்தன்குடி, அம்பகடத்தூர் அது முடித்த பிறகு தான் சுரக்குடிக்கு வருவாங்க. இப்போ 4 கேட்டு மட்டும்தான் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குது. இப்போ அந்த ரிமைனிங் பேலன்ஸ் எல்லாமே ஹைட் கேஜ் எல்லாம் வச்சாச்சு. ஸோ கேட்டுக்கு ஃபிக்ஸிங்கான விரைவில் ஆரம்பிச்சிடுவாங்க. சிக்னல் பண்ணிக்கணும் சைமல்டேனியஸாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் தான் டிலே ஆகுது, தவிர மற்ற எல்லாமே அஷ்ய பராகிராஸ் படி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எழுதி வச்சுக்கணும். திடீர்னு இன்றைக்கி இனாக்ரேஷன் பண்ணிட்டாங்க, குட்ஸ் போக்குவரத்துக்கு இனாக்ரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோலாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ப்போம். செகண்ட் ரோக்கோட்ல 26/4/2025 போயிருக்கு. செகண்ட் புதன்கிழமை போயிருக்கு. நம்ம எங்க புதன்கிழமை வந்தோம் வரலையா? உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் போயிருக்கு.
ஒர்க்கு ஸ்மூத் ஆகிடுச்சு. வண்டி ரன்னிங்கில் ஓடி ஓடி பாருங்க சவுண்டே இல்லை பாருங்கள். என்னென்னா நம்ம முன்னாடி வந்து எப்படி சவுண்டு எடுத்து பார்த்தீங்களா? பேக்கிங் ஏற்ற ஏற்ற சவுண்டு குறையுது. அப்போ இது தரமாக தான் சார் பண்ணுறாங்க, தனமைக்குனா பண்ணல. உடம்பா என்னது நின்றுட்டு போவோம். அங்கே தீர்ந்து போச்சான், அதனால் இந்த இன்னும் வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இப்போ பார்த்துருவீங்க திருநள்ளாறு பச்சைக்குடி பிளாட்ஃபார்ம்லாம் முடிச்சிட்டாங்க. சிக்னல் பணிகளும் நடந்துகிட்ருக்கு. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க பேக்கிங் மிஷினும் வந்துடுச்சு, ஜல்லி கொட்டுற மிஷினும் வந்துடுச்சு. ஸோ எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கல்லை கொட்டிட்டு போகிறதுக்கு வேகனும் வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கோ ட்ரையல் 13 கண்டக்ட் பண்ணாங்க. நாங்கள் போயிருப்போம். 14 கண்டக்ட் பண்ணாங்க. இது செகண்ட் லோக்கோ ட்ரையலு. இது 26 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சாரி 26 ஆக்சுவலாக கண்டக்ட் பண்ண வேண்டியது 29 தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க 2 லோக்கோ ட்ரையல் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜல்லி கொட்டுற மிஷின் வந்து இப்போ இந்த சைடு வரப்போகுது. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் சில விஷயங்கள் எடுத்துருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு அங்கே மேனங்குடியில் எடுக்கணும்னு பார்த்தேன். மேனங்குடியில் எல்சி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஹைட் பீமும் வச்சாச்சு. அதே போல் கேட்டுக்கான ஏன்னா அது மோட்ரு மூலிமா அந்த கேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது மோட்டர் டைப்பு. ஸோ அதனால் அந்த கேட்டுக்கான இதுவும் பண்ணியாச்சு, சிக்னலும் முடிஞ்சாச்சு. ஸோ விரைவில் அங்கே கேட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தது கந்தன்குடியும் இதே நிலமை தான், ஹைட் பீமும் வச்சுட்டாங்க, எல்சியும் வைக்க போகிறாங்க. இன்னும் அம்பகரத்தூர் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது அம்பகரத்தூரும் சுரக்குடி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ திருநள்ளாறில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. விரைவில் அது முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சு வேறு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை, சரிங்களா? இதுக்கப்புறம் இது வந்து இப்போ இருக்கார், ஏப்ரல் மாதம் இருக்கார், ஜூன் மாதம் இருக்குன்னா இப்போ இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸ்னால் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகணும், சரிங்களா? அதனால தான் மெயினாக இந்த விட ஃபோக்கஸ் பண்ணி இதை முடிச்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு பேமெண்ட்டு. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு பேமெண்ட் வராது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், திருச்சிராப்பள்ளி அகஸ்தியம்பள்ளி பாதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அன்றைக்கி தான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் இன்னும் குட் ஷாட்டில் இன்னும் இது வயரிங்கே இன்னும் முடிக்கல. ஆனாலும் கம்பல்சரியாக சிஆர்எஸ் முடிச்சிட்டாங்க, அதாவது பிசி இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிட்டாங்க. அது எப்படி முடித்தாங்க? அதே போல் தான் இதுதான் நீ எதுவும் நம்ம ரயில்வேலாம் சொல்ல முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்ராக் ஒர்க்கு, சிக்னலு, எல்சி, இதுதான் அவங்க ஃபோக்கஸு. எலக்ட்ரிஃபிகேஷன் என்பது அடுத்த மாதம் உங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் ஓஹெச் வேணால் இன்னும் உள்ளே வரல. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு இதுதான். ஸோ முதல்ல விஷயம் வந்து ட்ராக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்களே, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அவங்க மேட்ரு, அவ்வளோதான். இப்போ என்ன மீனா சிக்னல் பணிகள் வந்து அம்பகரத்தூர் தாண்டி பத்தக்குடிக்கிட்ட போயாச்சு. திருநள்ளாறு வந்து பத்தக்குடிக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ ரெண்டுமே முடிய போகுது. அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா கேட் ஒர்க்குனா இப்போ மேனங்குடியில் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ். ஏன்னா மேனங்குடியில் அந்த இடத்துல கல் கொட்டி வச்சுருக்காங்க, அது பேலன்ஸ் இருக்குது. கந்தன்குடியும் முடிச்சுட்டாங்க. அம்பகரத்தில் அடுத்தது ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்காக சர்வே எடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் சுரக்குடியில் பீம் எல்லா இடத்துலையுமே ஐடி இது வச்சாச்சு. இவ்வளோ தான் இந்தோட பணிகள். இதுக்கப்புறம் நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஜூன் மாதம்னு சொன்னீங்கன்னா ஓகே, ஜூன் மாதம்னு வச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். நீ திருப்பி அந்த கமெண்ட் பண்ணாதீங்க என்கிட்ட. ஏன்னா நானே பல டென்ஷனில் இருந்துகிட்ருக்கேன். நீ கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வேறு மாதிரி தான் கேள்வி கேட்பேன். அதனால் வீடியோ பார்த்துனா முடிஞ்சால் பாருங்கள். தயவுசெய்து யாரும் கட்டாயம் பற்றின வீடியோ பாருங்க நான் சொல்லலை. எனக்கே தலைவலி. இப்போ எனக்கு வண்டி இல்லை இப்போது, சரிங்களா? வண்டி ஃபால்ட்டு வேறு. அது எங்களோட நோக்கம் வந்து வண்டியை பார்க்கணும், என்ன நடந்துக்குன்னு பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ கேப்சர் வந்து எனக்காக நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இதை முடிஞ்ச வரைக்கும் நான் பப்ளிக்காக பண்ணுற காரணம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பாருங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த இதில் நான் உடனே அப்டேட் பண்ணுவேன், பார்ப்போம்.